ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்களோட 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணியிருக்கீங்க? நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நாளை 28/3/2020 வெள்ளிக்கிழமை வந்து உங்களோட எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. கவலைப்படாமல் போங்க, எக்ஸாம் கட்டாயம் ரொம்ப எளிமையாக வரும். ஸோ ஃபஸ்ட்லேருந்தே நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண கொஸ்டின் தப்பு இல்லாத வந்து அட்டன் பண்ணுங்கள். நான் திருப்பி ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு வீடியோவில் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுக்கோங்க, யாரையும் நம்பி போகாதீங்க. கட்டாயம் கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ரொம்ப எளிமையாக நிறைய சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா 2019 2024 வரைக்கும், ஜூன் 2024 வரைக்கும் இருக்க பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ இந்த பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே வித் ஆன்சர்ஸோட நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் ஸ்டேஜில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அது எல்லாமே கோத்ரூ பண்ணி அதுக்கப்புறம் வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது 6 பிடிஏ கொஸ்டின், 6 பிடிஏ கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் 8 மார்க் கேட்டகரி நல்லா கோத்ரூ பண்ணிக்க. ஸோ ஃபைனலாக இருக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இது வரைக்கும் 2019 2024 வரைக்கும் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிடிஏ கொஸ்டின் பேப்பர் 1 மார்க் ப்ளஸ் செப்பரேட்டாக தொகுத்து நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் ஸ்டேஜில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை கட்டாயம் கோத்ரூ பண்ணிக்க. இன்னொன்று என்ன பண்ணுறீங்கன்னா, நம்ம புக் பேக்கில் இருக்கிறது ஜஸ்ட் 46 1 மார்க் தான். இந்த 46 1 மார்க் நீங்கள் படிச்சிங்கனாவே மேக்ஸிமம் நமக்கு வந்து 6லேருந்து ஒரு 8 வரைக்கும் 1 மார்க் வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த அளவு நம்ம வந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது தவிர வேறு என்ன சார் கான்சன்ட்ரேட் பண்ணால் 15 out of 15 எடுக்கலாமா? முதல்ல நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கணத்தில் இந்த வகைகள் கொஸ்டின் நல்லா கோத்ரூ. வகைகள் சொல்லும் போது உயிரிழப்படை வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வகை இருக்குது. நெக்ஸ்ட் அளபடைனா 2 வகை, உயிரிழப்படை ஒற்றலப்படை. உயிரிழப்படைன்னு சொல்லும் போது இன்னை செலப்படை, சொல்லு செலப்படை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இசைநடை அளப்படை. இசைநடை அளப்படை இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா செயலி செலப்படை சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி வந்து வினாவோட வகை, வினா 6 வகை, விடை 8 வகை, பொருள்கள் 8 வகை, தொகைநிலைத்தொடர் 6 வகை, தொகாநிலைத்தொடர் 9 வகை, தன்மையணியோட வகை, பாவோட வகை, பாவம் சொல்ல வெண்பா, அசி, பாக்களிப்பா, வஞ்சிப்பா. அதே மாதிரி ஒவ்வொரு பாக்களோட ஓசை என்னென்ன இருக்குது. இப்போ வெண்பான்னு சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா செப்பலோசை, ஆசிரியப்பா அகலோசை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெண்பா ஆசிரியர் கலிப்பார் சொல்ல துள்ளலோசை, வஞ்சிப்பார் சொல்ல பார்த்தீங்கன்னா தூங்கலோசை. இது மாதிரி கம்பேரிசன் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸு. நெக்ஸ்ட் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது 15 out of 15 ஒரு பாடல் கொடுத்து கொஸ்டின் கேட்குறாங்க இல்லையா, அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா 2019 2024 வரைக்கும் எல்லா பாடல் கொஸ்டின் செப்பரேட்டாக எடுத்துருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா பிடிஏ கொஸ்டின், பிடிஏ நம்ம 6 கொஸ்டின் பேப்பருக்கு அந்த 6 கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்க பாடல் கொடுத்து கேட்கக்கூடிய கொஸ்டின் கோத்ரூ பண்ணிக்கேன். ஸோ இது எல்லாமே கோத்ரூ பண்ணி மேக்ஸிமம் 15 out of 15 எடுத்துலாம். ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் புக் இன்சைட் கொஸ்டின் நிறைய கோத்ரூ. இந்த புக் இன்சைட் கொஸ்டின் எல்லாமே நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் ஸ்டேஜில் இப்போ மோர் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1001 மார்க் நம்ம அப்லோட் பண்ணி வித் ஆன்சர்ஸோட. ஒரு எக்ஸாம்பிளே சொல்கிறேன்னா, இமைகள் முடியும்படி எழுத முயற்சி ஆற்றல் பட்டவர் பார்த்தீங்கன்னா ஆற்றல் பண்ணுவார். ஸோ அது மாதிரி கொஸ்டின் நம்ம நிறைய சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா தமிழோட கம்பேர் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புக் இன்சைட் கொஸ்டின் சொல்லும் போது வந்து சில வகைகள் நம்ம எப்படி எழுத வகைகள் சொல்லணுமோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கான்செப்ட்ல வந்து 2 மார்க் 3 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சொல்லும் போது நூல் குறிப்பு படிக்கணும். நூல் குறிப்புன்னு சொல்லும் போது கம்பராமாயணம் குறிப்பு வரைக, 4000 திவ்ய குருந்தங்கள் பற்றி குறிப்பு வைக்க, பார்த்தீங்கன்னா பெருமாள் திருமொழிக்கு பற்றின குறிப்பு பற்றி குறிப்பு வரைக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கொஸ்டின் வந்து கம்பராமாயணம், சிலப்பதிகாரம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கம்பேர் பண்ணக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா மலைப்படுகடாம். மலைப்படுகடாம் சொல்லும் போது கூத்தராற்று படைன்னு சொல்லுவோம். மலைப்படுகடாம் முன்னோர் பேர், கூத்தராற்று பெருங்கோசியில் எழுதப்படும். ஸோ இந்த கான்செப்ட் கட்டாயம் கோத்ரூ பண்ணிங்க. அதுக்கப்புறம் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின் சொல்லலாம். இடைச்சுட்டி பொருள் விளைவு 2 கொஸ்டின் சொல்லலாம். என்னென்ன சொல்லுங்க உங்களுக்கே தெரியும். அப்போ உங்களுக்கே தெரியும். ஃபர்ஸ்ட் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா தலையை கொடுத்தனும் தலைநகரை காப்போம். அதே மாதிரி சித்தாளி மலைச்சுமை செங்கற்கள் அறியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஊமை பொருளோடு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா நம்ம இதில் கம்பேரிசன் பண்ணி என்ன கொடுத்துருக்காங்கன்னா மாளாத காதல் நோயாளன் போல. ஸோ இது மாதிரி கொஸ்டின் ரிப்பீட்டாக கேட்டு போயிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் 5 மார்க்னு சொல்லும் போது ஒரு பார்த்தீங்கன்னா 5 ஃபிங்கர்ஸாக வந்து சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா முல்லைப்பாட்டு குழு பார்த்தீங்கன்னா கார்கால செய்தி. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரக்கு ஒரு மறுபூர் பக்கம் வணிக வளாகம். நெக்ஸ்ட் புலவர் இடைக்காடனாருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கம்பேரிசன் பண்ண இறைவன் செவி சாய்த்த நிகழ்வு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வைத்தியநாதபுரி முருகன் குழந்தையாக செங்கிரி ஆடிய நலம். நெக்ஸ்ட் கூத்தநாட்டுப்படி வார் விளக்குகிறது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சந்தக்கவியில் சிறந்த கம்பர். ஸோ இது மாதிரி ரிப்பீட்டாக கேட்ட கொஸ்டின் கோத்ரூ பண்ணிக்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது விரிவானத்தில் ஒரு 6 டாபிக் கட்டாயம் கோத்ரூ. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அன்னமையார் கோபல்லபுரத்து மக்கள். நெக்ஸ்ட் குயிலிலே ஒரு தோணி ரொம்ப ரொம்ப முக்கியமாக. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா அறிவியலாளர் ஸ்டீபன் ஹாக்கிங். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன்று பார்த்தீங்கன்னா அழகிரி சிங் ஒருவன் இருக்கிறான். நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா கற்கை நன்றி பிச்சை புகினும் கற்கை நன்றி புதிய நம்பிக்கையோட கான்செப்ட். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வந்து பாய்ச்சல். ஸோ இது மேக்ஸிமம் விரிவான அட்டன் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கான்செப்ட்னு சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா பொதுக்கற்று ஒரு 6 டாபிக் சொல்லலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் விண்வெளி கல்பனா சாவ்லா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அரசு பொருட்காட்சி. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கலை திருவிழா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாணவர் சமுதாய தொண்டம், சாலை பாதுகாப்பு. அதே மாதிரி நமக்கு இந்த வருஷம் வந்து ஒரு லெசன் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா நிகழ்கலைக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதி பற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் இருக்கிற கொஸ்டின் கட்டாயம் கோத்துருப்போம். இந்த வருஷம் ஒரு 5 மார்க்கு 8 மார்க்கு கட்டாயம் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் லெசன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இது தவிர நம்ம வந்து ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின் என்ன சார் பண்ணுறதுன்னா, ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் பிடிஏ கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் வந்து ரிப்பீட்டாக பண்ணுங்க. அதுக்கப்புறம்
நிறைய பேர் கேட்டிருந்தேன் அணி என்னென்ன படிக்கிறதுனா, அணி பொறுத்த வரைக்கும் 4 அணி படிங்க. ஃபஸ்ட்டு படிக்க வேண்டியது குறிப்பேற்றணி, அடுத்தது படிக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா தன்மை அணி, அதுக்கப்புறம் தீவகணி, அதுக்கப்புறம் நிரல்நிறை மாற்றணி, அதுக்கப்புறம் வந்து வேலோடு. தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பேரிசன் பண்ணும்போது நமக்கு வந்து கம்பேரிசன் பண்ணும்போது இக்குறப்பாவில் பயின்று வந்த அணின்னு ஒன்று கேட்பாங்க, அது இப்போ தான் ஓமியை. ஸோ இந்த 5ம் கட்டாயம் படிச்சு ஈஸியாக ஒரு 3 மார்க் அட்டன் பண்ணிடலாம். மனப்பாட பகுதி வந்து ரிப்பீட்டடாக பார்த்தீங்கன்னா கேட்டது. ரிப்பீட்டட்னு சொல்லும்போது 2019 வந்து 2024 வரைக்கும் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் ப்ளஸ் பிடிஏ கொஸ்டின் பேப்பர் ரிப்பீட்டாக கேட்ட கொஸ்டின் கோத்ரூ பண்ணிக்கிட்டா போதும், ஈஸியாக அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இது தவிர வேறு என்ன சார் இருக்குன்னா, கடிதம் இருக்குது, காட்சி கண்டு கம்மியும் இருக்குது. படிவும் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கங்க. படிவத்தை முடிச்சுட்டு கரெக்டாக அந்த பார்த்தீங்கன்னா தேர்வர்கள் தன்னை யாராக பாவித்து சொல்கிறாங்களோ அந்த பேரை மென்ஷன் பண்ணிக்கங்க. அதே மாதிரி என்ன ரொம்ப முக்கியமானது, டிரான்ஸ்லேஷன் கொடுப்பாங்க. புக் பேக்கில் இருக்க டிரான்ஸ்லேஷன், கலைஞர் லெசன் இருக்குது, தெருக்கூத்து பற்றி கொடுத்துருப்பாங்க. அடுத்த கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது பார்த்தீங்கன்னா கோல்டன் சன்பில் தான். ஸோ இது மாதிரி டிரான்ஸ்லேஷனுக்கு ஆப்போசிட்டாக ஒரு கொஸ்டின் கேட்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா செவி மாற்றுத்திறனாக மாற்ற வேணும்னு சொல்லிட்டு ஒரு பேசேஜ் காம்பினேஷன் கொடுப்பாங்க. அதை நீங்கள் அட்டன் பண்ணக்கூடாது. நமக்கு உரை பற்றி ஒன்று கொடுக்குறது அட்டன் பண்ணிக்கணும். இந்த இடத்துல டிரான்ஸ்லேஷன் ஆப்போசிட், கலைச்சர்கள் ஆப்போசிட் கொடுக்குற அந்த கான்செப்ட் வந்து நம்ம அட்டன் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் இவ்வளோ தான் நமக்கு பேட்டர்ன். இப்போ கொஸ்டின் நம்பர் 1 to 45 வரைக்கும் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி கிளாரிஃபை பண்ணிக்கிட்டீங்கன்னாவே மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3-8 மார்க்கா செயல் ஒரே நிலையிலேருந்து ஒன்று. அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக வந்து விரிவானத்துலேருந்து வருது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொதுக்கட்டில் ஒன்று எழுதிக்கிறோம். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியமானது. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் சொல்லும் போது 10 o'clock எக்ஸாம் நாளுக்கு போகிறீங்கன்னா நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு எல்லா ஷார்ட்கட்டுமே சொல்லிட்டு இருக்கேன். கரெக்டாக அதனால் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். இப்போ 10 o'clock நம்ம கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த 10 minutes யூ ஹேவ் டு ஃபைண்ட் த ஆன்சர் ஃபார் ஆல் த கொஸ்டின். ஃபர்ஸ்ட் 1 to 15 வரைக்கும் இருக்கிற 1 mark ஆன்சர் கண்டு எதுக்கு என்ன ஆன்சர் வந்து சொல்லி, அதுக்கப்புறம் 4 2 mark எந்த கொஸ்டின் சூஸ் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் அதிலே வரக்கூடிய பார்த்தீங்கன்னா திருக்குறள் என்ன, நெக்ஸ்ட் வந்து 5 2 mark பார்த்தீங்கன்னா மொழித்திறன் பார்த்தீங்கன்னா பயிற்சியில் கேட்கக்கூடியது. அதுக்கப்புறம் 2-3 மதிப்பு நாட்கள், அதுக்கப்புறம் திருப்பி 2-3 மதிப்பு நாட்கள் பார்த்து மனப்பாட பகுதியோட கேட்பாங்க. அதுக்கப்புறம் வரக்கூடிய 2-3 மதிப்பு நாட்கள் பார்த்தீங்கன்னா அணியோட காசு அழகிட்டு. ஸோ அதுக்கப்புறம் 5 மதிப்பு நாட்கள், அதுக்கப்புறம் 3 8 மதிப்பு நாட்கள். ஸோ இது எல்லாமே தொகுத்து நம்ம எந்த டைம்குள்ள முடிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு வீடியோ போட்டுருக்கோம், டைம் மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டு நம்மளோட சேனல் GR சக்ஸஸ் டி சார்பாங்க. ஸோ அந்த வீடியோவில் இருக்கிற மெத்தட் ஃபாலோ பண்ணால் ஈஸி நீங்கள் டைம்குள்ள முடிக்கலாம். கவலைப்படாமல் போங்க. உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டினுக்கு ஃபுல்லாக எழுதுங்க, அடித்தல் திருத்தலாக எழுதுங்க. ஒவ்வொரு கொஸ்டின் முடிஞ்சாலும் லைன் போடுங்க. மறக்காமல் கொஸ்டின் நம்பர் போடுங்க. அது படிவமாக இருந்தாலும் சரி, என்ன கான்செப்டாக இருந்தாலும் மறக்காமல் கொஸ்டின் நம்பர் போட்டு எழுதுங்க. கொஸ்டின் நம்பர் போடாமல் விட்டுட்டு வந்துடாதீங்க. ஆப்ஷன் கரெக்டாக 15 1 mark எழுதுறீங்கன்னா 15 1 mark என்ன பண்ணுறீங்க, ஆப்ஷன் எழுதுங்க. ஸோ இவ்வளோ தான் இருக்குது தமிழில். ஸோ தமிழ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நங்கூர மாதிரி ஒரு பார்த்தீங்கன்னா நம்மளோட லைஃப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துல இருக்குது தமிழ். ஏன்னா ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன், ஒரு எந்த ஒரு நிகழ்ச்சியும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கிற ஃபஸ்ட்டு சரியாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ தமிழும் இங்கிலீஷ் வந்து ஓப்பனிங் பேட்ஸ்மேன். பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கரில் இருக்கிற மாதிரி, அதே மாதிரி இங்கிலீஷ் வந்து நான் ஸ்ட்ரைக்கரில் இருக்கிற மாதிரி. ஸோ ரெண்டும் நல்லா அடித்தளமாக நீங்கள் நல்லா பண்ணிட்டீங்களா போது ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அதனால் மறக்காமல் நீங்கள் படித்து எழுதி பார்த்து டைமுக்குள்ளே முடிச்சு பாருங்கள். இன்றைக்கி ஒரு நாள் நைட் வந்து கட்டாயம் நல்லா யூஸ் பண்ணிக்க. ஸோ இது எல்லாத்தையும் மீறி வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய அப்பா அம்மாவோட பிளஸ்ஸிங் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த உலகத்தில் அடுத்த நிலைமைக்கு போகணும், பிள்ளைங்க நடக்கணும் அப்படின்னு முதல் இடத்துல நம்மளோட அப்பா அம்மா தான். உங்கள் அப்பா அம்மா வரக்கூடிய சேனல் GR சக்ஸஸ் எஸ்டின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வரக்கூடிய தமிழ் பொதுத் தேர்வு, தமிழ் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை சிறந்த முறையில் எழுதுவதற்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். நான் திருப்பி சொல்கிறேன், நீங்கள் படித்த கொஸ்டின் கட்டாயம் வரும், தப்பு இல்லாத அட்டன் பண்ணுங்கள், உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுப்போங்க. நான் திருப்பி சொல்லக்கூடியதுன்னா அப்பா அம்மா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளஸிங் வாங்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தோட வந்து நல்லா வேண்டுதல் வச்சு நான் நல்லா எழுதணும். கட்டாயம் நல்லா எழுதுவீங்க. ஏன்னா ஜூன் மந்த்லேருந்து படிச்சிருக்கோம். ஜூன் மந்த்லேருந்து படித்த கொஸ்டின்லேருந்து நிறைய கொஸ்டின் நிறைய சான்சஸ் இருக்குது. கவலைப்படாமல் போங்க. நீங்கள் வந்து படித்த கொஸ்டின் ஈஸியாக ரீகால் பண்ணணும். ஸோ நீங்கள் எந்த எக்ஸாம் சென்டருக்கு போகிற, உங்கள் ஸ்கூலில் கூட எக்ஸாம் சென்டர் இருக்கலாம், அல்லது வேறு ஸ்கூல் எக்ஸாம் சென்டர் இருக்கலாம், எங்கே போகிறதுனா ஒரு 1.5 hour 1 hour முன்னாலே ஒரு எக்ஸாம்னா 8:30 அதிகபட்சம் 8:30 மணிக்குள்ளே எக்ஸாம் சென்டருக்கு போயிடுங்க. பதட்டப்படாமல் போங்க. நைட்டே வந்து உங்களுக்கு தேவையான 2 பென் எடுத்து வச்சுங்க. 2 பென்னு, 2 பதிவு, பென்சில், ஸ்கேல், எரேசர், ஷார்ப்னர் எல்லாம் எடுத்து ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா தனியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், மேக்ஸிமம் எல்லாம் உங்கள் டீச்சர் சொல்லியிருப்பாங்க, நமக்கு வந்து ஜாமெட்ரி பாக்ஸ் சொல்லிட்டு ரப்பர் பேண்ட் எடுத்துகிட்டு கரெக்டாக போங்க. ஸோ டைமுக்குள்ளே போங்க, கரெக்டாக அட்டன் பண்ணலாம். ஸோ பயப்படாதீங்க, முதல்ல பயத்தை விடுங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் எழுதுனால எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். பயப்படவே போவாங்க, வந்து பயப்பட வேண்டாம். எளிமையாக எக்ஸாம் வரது நிறைய சான்சஸ் இருக்குது. நான் ஒவ்வொரு வீடியோவும் சொல்லுவேன், விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு சொல்லிட்டு உங்கள் மீது நம்பிக்கை வைத்துணுங்க. உங்களால் முடியும், நாங்கள் நம்புகிறோம். அதனால் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மாணவர்களும் வரக்கூடிய பொதுத் தேர்வை நல்ல முறையில் எழுதி நல்ல மதிப்பெண் பெற்று அடுத்த நிலைக்கு செல்வதற்கு அனைத்து ஆசிரியர் பெருமக்கள் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஸோ உங்கள் மீது நம்பிக்கை வச்சுப்போங்க. ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட். ஓகே, தேங்க்யூ, பாய். நாளைக்கு இந்த
இந்த எக்ஸாம் முடிஞ்ச உடனே கட்டாயம் வந்து இங்கிலீஷ் நம்ம நிறைய கொஸ்டின் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி வந்து கீப் ஆன் வாட்சிங். கட்டாயம் இங்கிலீஷ்க்கு வந்து நம்ம சேனலில் போடுற கொஸ்டின் மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்களே போதும், ஈஸியாக ஸ்கோர் பண்ணி சென்டமே எடுக்கலாம். தமிழுக்குமே நிறைய வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அது எல்லாமே யூஸ் பண்ணிக்க. நம்ம போடுற வீடியோ யாராவது ஒருத்தருக்காக யூஸ்ஃபுல்லாக கான்செப்ட் இன்னும் வீடியோ போட்டுட்ருக்கோம். ஸோ அதை நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. தமிழ் நல்லா எழுதிட்டு வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே, தேங்க்யூ, பாய்.